வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த நல்ல நாள்ல வேதம் குழும சார்பாக உங்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்கின்றோம். அருள் தந்தவர்களுடைய பிறந்த நாள். ஒரு பிறந்த நாள் என்பது ஒரு கணக்கு. ஏன்னா வருடத்துல ஒரு 365 நாள் கணக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி நம்ம நினைவு கொள்வது என்பது ஒரு பயனளிக்கக்கூடிய நிலையில இருக்கணும். இப்ப மகரிஷிக்கு நம்ம ஒரு புகழ்வதனாலேயோ போற்றுவதனாலேயோ ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஆனா அந்த ஆன்மா ஒரு சாந்தி அடையுமா அப்படின்னு கேட்டா, எப்போ அவருடைய வழியில் நம்ம நடக்கிறோமோ அப்போ அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ குரு வழியில் நடப்பது என்பது மிகவும் முக்கியம். அப்ப இந்த நாள்ல எல்லாருமே உறுதி எடுக்கணும். அவர் காட்டிய வழியில் நாம் நடப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும். ஒரு மகான்களுடைய வாழ்க்கை எல்லாமே இட்ஸ் a மெசேஜ், ஒரு செய்தியாக இருக்கும் மக்களுக்கு என்னைக்குமே. அருள்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு செய்தி. ஏன்னா அவங்களுடைய பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பெற்றோர்கள் வறுமையில இருந்தாலும் வறுமையில ரொம்ப சிரமம். இவரும் வறுமையில இருந்திருக்கிறாரு. அந்த 2 இடத்தையும் கவனிச்சு பாருங்க. அவங்க வறுமையில் இருந்த பொழுது கூட ஒரு அற்புதமான குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவங்க சின்னதிலே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் ஞானி ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இவருக்கு வறுமை வருகிறது. இவருக்கு வறுமை வந்த பொழுது கூட அவருடைய நாட்டம் எல்லாம் ஆன்மீகத்துல தான் இருக்குது. ஏன்னா இந்த வறுமை என்பது கேட்டீங்கன்னா பொருளாதார நிலை தான். அப்போ எந்த பொருளாதார நிலை வந்தாலுமே அவருடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அக்செப்டன்ஸ். அதனாலதான் அவரு மகானாக முடிந்தது. புத்தர் ஒரே நாள் கிளம்பிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். அதான் ரமண மகரிஷி சொல்றாங்க, அந்த உடைமைகளை களைய வேண்டுங்கிற. அதைத்தான் மகரிஷி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மெசேஜா காட்டினார். அப்ப அவருக்கு ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்டா, அவர் தொழிலதிபராக இருந்தாரு. கடைசியில இயற்கை அத நிறைவு பண்ணி கொடுக்குது, முடிவு பண்ணி கொடுக்குது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. கூடுவாஞ்சேரியில இருந்தாரு. அங்க உள்ள தெரியும் உங்களுக்கு, ஏற்பட்ட இன்னல்கள் என்னன்னு தெரியும். வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். சென்னைக்கு வர்றாரு. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வர்றாரு. கோயம்புத்தூர்ல பேரூர் செட்டிப்பாளையம் உங்களுக்கு தெரியும். அங்கதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அங்க அதனுடைய பொறுப்பாசிரியராக இருப்பதற்கு. அங்கேயும் கொஞ்சம் வருஷங்கள் இருந்தார். அங்கதான் அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம், மனவளக்கலை முதல் பாகம் வந்தது அந்த பேருசெட்டிப்பாளையம் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுதுதான் வந்தது. அந்த தொகுப்பு எடுக்க முடிஞ்சது. அங்கேயும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்ப அதுல இருந்து வெளியே போகணும்னு பாக்குறாரு. அப்பந்தான் தற்செயலாக மகாலிங்க ஐயா ஆழியார்ல இடம் கொடுத்தாங்க. அங்க போனாரு. அது ஒரு விரிவாக்கம். இப்போ உலக சமுதாய சேவா சங்கம் என்பது ஒரு பெரிய அமைப்பாக உருவாகி இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல இருக்குதுங்க. அப்போ இதுல ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டுங்க. ஒரு ஞானியை பெறுவதற்கு, ஒரு ஞானி தோன்றுவதற்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை தான் தேவைங்க. அவங்க சொல்றாங்க தவம் இருந்து பெற்றோங்கிறாங்க. இன்னைக்கு தவம் இருந்து குழந்தையை பெற்றுக் கொள்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோன்னு பாருங்க. அப்போ ஒரு கருவை உருவாக்கும் பொழுது மாதிரி சொல்றாங்க, கருவில் திருவுடையார்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குழந்தையை உருவாக்குவதில் அந்த கருவில் திருவுடையாராக வர வேண்டும். எந்த நிலையிலும் ஆன்மீக நாட்டம் என்பது இருக்க வேண்டும். தேடுதல், ஆன்மீக தாகம் என்பது இருக்க வேண்டும். ஆன்மீக தாகம் இருக்கணும்னு சொன்னா பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் தாண்டி வர வேண்டும்.
அது கொஞ்சம் சிரமங்கிறதுனாலதான் மகரிஷி இல்வாழ்க்கைன்னு கொண்டு வந்தாங்க, குடும்பத்துல கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த அமைதி நிலை என்பதை குடும்பத்துல தான் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அங்கு நீங்க சமநிலைப்படுத்துங்க அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கல. ஏன்னா மகரிஷி அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க, குடும்பத்துல இருந்து நீ இல்வாழ்க்கையை நடத்தி பொருள் சம்பாதிச்சோம்னா இவங்க கடைசி வர அதிலேயே நின்று போயிடுறாங்களே ஒழிய ஆன்மீகத்துக்குள்ள வருவதில்லை. அப்போ எந்த நிலையில் அந்த ஞானிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிட்டாச்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அந்த டிட்டாச்மெண்ட் கொண்டு வரும் பொழுதுதான் அந்த இயற்கை என்பது அவர்களை வழிநடத்துகிறது. கூடுவாஞ்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், ஆலியார். அவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துது பாருங்க இயற்கை. எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கறத அது முடிவு பண்ணிக்கிறது. இங்கதான் அந்த மகானுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை நாம செட் பண்றோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி. ஆனா மகான்களுடைய வாழ்க்கையை யார் செட் பண்றா? இயற்கை என்பது செட் பண்ணும். அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையை இயற்கையினுடைய கையில் ஒப்படைத்து விட்டு இயற்கையோடு இணைந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரணும். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயற்கை அதுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி. அதான் மகான்கள் அந்த டிட்டாச்மெண்டோடயே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து அந்த டிட்டாச்மெண்ட். அந்த டிட்டாச்மெண்ட் இருக்கும் பொழுதுதான் அந்த துன்பங்கள் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது தனக்குள் வருகிறது. அப்ப இழப்பு என்பது இழப்பாக இல்லை. ஏன்னா அது என்னுடையதாக இருந்தால் இழக்கணும், அது என்னுடையது அல்லவே. அந்த நிலையில் அருள் தந்தை அவர்கள் இஸ் எ மெசேஜ் டு ஹியூமானிட்டி. மனிதர்களுக்கு அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு மெசேஜ், செய்தி. அப்ப அந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொண்டால்தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பதை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்து இன்னைக்கு நமக்கு அருள் தந்தை அவர்கள் நமக்கு வேதாத்திரியம் என்ற ஒரு தத்துவத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். வேதாத்திரியம் என்ற ஒரு பெரிய ஒரு அசட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அசட் எப்படி இருக்குது இன்னைக்குள்ள நிலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மகிழ்வாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, நிறைவாக இல்லை. நான் வேறொரு வார்த்தையில் சொல்லணும், மேலோட்டமா சொல்றேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பொறுப்பாளர்கள் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் இருந்தால் கூட அவங்க நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாங்க, இந்த வேதாத்திரியம் என்ற ஒரு தொகுப்பை கொடுத்திருக்கிறாங்க. இன்னொன்னு கூட குறிப்பிட்டு சொல்லணும், அந்த வேதாத்திரியம் அப்படிங்கிற வார்த்தையை டிசைன் பண்ணினது பேரூர் செட்டிபாளையம். அதை டிசைன் பண்ணும்போது அதனுடைய பொறுப்பாசிரியராக இருந்த பெருமை, அதாவது ஒரு மகிழ்வு எனக்கு நிறைவு உண்டு வாழ்க்கையில. அதை முன்னின்று கொண்டு சென்றவர் அழகர் ராமானுஜம் அவர். அவங்கதான் முதலாக வேதாத்திரி நாங்க சொன்னதுக்கு அப்புறம் மகரிஷி அவங்க ஏற்றுக்கொண்டு வேதாத்திரிய கருத்தரங்கம் என்பதை சன்மார்க்க சங்கம் கோவையில முதல்ல வெளிப்படுத்தினாங்க. மகரிஷி அந்த வேதாத்திரியங்க இது பிடிச்சது. எனக்கு இன்னும் நிறைவு இருக்குது. கொஞ்சம் சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணும், என்ன தொகுப்புக்கு ஒரு வேதாத்திரியம்னு ஒண்ணு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு மலர் வெளியிட்டோம். வேதாத்திரி அதான் முதல் பேரு சிட்டிப்பாளையத்திலிருந்து வெளியிட்டோம். மகரிஷி அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் அப்போஸ் பண்ணாங்க, பட் சிலர் இது பண்ணாங்க. அருளானந்த், நம்மளுடைய அறிவானந்தம் ஐயா அவங்க மறைஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதே போல நம்முடைய பல அன்பர்கள், பல பேராசிரியர்கள் அதுக்கு கொஞ்சம் அப்போஸ் பண்ணா கூட நிறைய பேராசிரியர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அதை ஏன்னா வேதாத்தின்னு கொண்டு வருவதற்கு அழகர் ஐயா மகரிஷி அழகர் ஐயாவை அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சு நீங்க இதை கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கருத்தரங்க முதலாக கோவை சன்மார்க்க சங்கத்தில் நடத்தணும். அது நினைவுக்கு வருகிறது, அதனால சொல்றேன். அப்போ இன்னைக்கு அந்த நிலை ஒரு தொய்வு நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல சொல்ல விரும்பல, அது வேண்டாம். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இட்ஸ் இன் எமோஷனல் ஸ்டேஜ், ஒரு உணர்ச்சி வய நிலையில இருக்குது.
நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது இல்லை இன்னைக்கு மக்களுக்கு. குறிப்பாக இந்த வரக்கூடிய இளைஞர் சமுதாயம் என்பது மிகவும் நிலையில் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பல வகை சிக்கல்கள் நம்ம பார்க்கிறோம். நீங்க போய் பாருங்க. ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஒரு ஏஜுக்கு மேல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. அந்த ஏஜுக்கு மேலன்னு சொல்லும் பொழுது, அந்த 1950க்கு அப்புறம் ஒரு 70 வரைக்குள்ள பிறந்திருப்பாங்க பாருங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்டேஜ். நான் நேற்று ஒரு இடத்துல போய் நிறுத்தினேன். ஒரு ஆபீஸ்ல போய் நிறுத்தினேன். கார் 2 வீலர் நிறுத்திட்டு 2 வீலர் எடுத்தேன். பின்னால ஒரு பெரியவர் வந்துட்டார். அவரு என் வண்டிய லேசா தட்டிட்டார். அவரு வெரி சாரிங்க அப்படி சிரிச்சுட்டு, சாரி அப்படி பரவாயில்லைங்க அப்படி பரவாயில்ல சாரி சாரி. இது வேற ஒரு இடத்துல பாக்குறேன். ஒரு இளைஞன் மிதிச்சுட்டான். அவன் பாட்டுல போறான். இன்றைய சமுதாயம். நீங்க நானும் பார்க்கிறேன் நான். டோன்ட் கேர். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்கட்டும். தே டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். ஆல்வேஸ் வித் மொபைல். அந்த மொபைல் தான் வாழ்க்கை. அதுலதான் வாழ்க்கையை தேடுறாங்க. எவ்வளவு சிக்கலை வரவழைத்துக் கொள்றாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுது. மாதிரி சொல்லுவாங்க, விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மக்களுக்கு பயன்படணும்பாங்க. அது எவ்வளவு துரதிர்ஷ்டமா இன்றைக்கு நிலையில நிக்குதுன்னு பாருங்க. ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதே போல ஒரு ஆட்சி அமைச்சிட்டா கூட ஏதோ ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் ஆனா அதுக்கு காரணமா இருந்தது நினைச்சா தான் சங்கடமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாருமே வந்து பணம் வாங்கி கொண்டு நடிகர் நடிகைகளை காட்டுவது, வேற எதையும் காட்ட நல்லவர்களை காட்ட மாட்டாங்க. நடிகர் நடிகைகளை காட்டுவது, மக்களுக்கு எது தேவையோ அதை காட்ட மாட்டாங்க. ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிய பெருசு பண்ணி காட்டிடுவாங்களா? இல்ல. சட்டசபையில பொள்ளாச்சி எம்எல்ஏ காட்டினா நீங்க தான் எடுத்து வீடியோல போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பேப்பர்ல எத்தனை பேர் அதுக்கு சொல்லிட்டாரு, எல்லாம் போய் கலந்துக்கோங்கன்னு போடுவாங்களா? இல்ல. அப்படியே கலந்துக்கிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் வர்றாங்க. பட் இட்ஸ் எ ஃபெயிலியர் ஒன். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அப்போ இன்னைக்கு உள்ள இளைஞர் சமுதாயம் என்பது அவ்வளவு, நீங்க அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விவாகரத்துன்னு சொன்னா ஒரு பயப்படுவாங்க எல்லாரும். அப்படியா அப்படிம்பாங்க. இன்னைக்கு வந்து சர்வ சாதாரணமா போச்சு. விட்டு கொடுத்தல், பொறுத்தல், சகிப்புத்தன்மை எதுவுமே இல்லை. இன்னைக்கு பேரண்ட்ஸ் சூஸ் பண்ண முடியல. பெங்களூர்ல நானும் என் துணைவியாரும் ஒரு நிலைக்காக போய் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டல்ல எழுதி போட்டிருக்கிறோம். நீங்க கேரளாவில எல்லாம் போனீங்கன்னு சொன்னா யார் தங்கினாலும் சரி 2 பேருனுடைய ஐடி காட்டணும். அவன் பெங்களூர் ஹோட்டல்ல எழுதி போட்டிருக்கிறான். உங்களுக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு ரூம் கொடுக்கப்படும். ஐடி தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கிறான். அப்ப என்ன மீனிங் நீங்க புரிஞ்சுக்கோ. எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு கலாச்சாரத்துக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் பாரு. இப்படிதான் அந்த சமுதாயம் வரவேற்குது. அத சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அத இப்ப வரக்கூடிய சமுதாயம், நம்மளுடைய தலைமுறை அந்த 60க்கு முன்னால 70க்கு முன்னால உள்ளவங்க எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு வச்சுக்கிட்டேங்க. அந்த ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எவ்வளவு வேறுபாடு பிரச்சனைகள் உருவாகுதுன்னு பாருங்க. அது வரதான் தாக்கு பிடிக்கிறாங்க. 1 இயர் தான். அந்த 1 இயர் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள். 100க்கு 80, 90% குடும்பங்கள்ல பிரச்சனை. குழந்தைகளோட தான் டைவர்ஸ் வாங்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல தான் நம்ம வந்து இன்னைக்கு நாம பயிற்சி எடுக்கிறோம். உலக வாழ்த்து பாடுறோம். எல்லாமே செய்து கொண்டிருக்கோம். அப்ப மாதிரி சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் என்பது வருங்கிறாங்க. ஒரு மாற்றம் வரும். வராம இருக்காது. ஆனால் இதே மீடியாவ நல்ல முறையில் பயன்படுத்த முடியுமா? அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சிரமம் தான். அ பாக்யராஜ் வந்து எடுத்தாரு படத்த. நான் அத பார்த்தேன் நான். ஒரு தடவ மகரிஷியினுடைய
அது நான் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். ஆரம்பத்துல அவர் பாக்யராஜ் போய் ஏன் இப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் பார்த்து ஆஃப் பண்ணிட்டாரு. அது படம் மாரியே இல்ல. மகரிஷியோட வாழ்க்கைய சொல்ற மாரியே இல்ல. அது வேற மாரி போச்சு. பாக்யராஜ் ஒரு தயாரிப்பாளர். அவராலயும் முடியல அப்படின்னு சொன்னா, அப்புறம் வேற யார் பண்ண முடியும்? மக்களுக்கு சொல்லுவதற்கு. அப்ப ஹவ் டு ஸ்ப்ரெட் தட்? அப்ப இந்த மகரிஷியினுடைய என்கிட்ட ஒரு நண்பர் பேசிக் கொண்டிருக்கும்போது சொன்னார், பல காலங்கள் எடுக்கும் மகரிஷியினுடைய தத்துவத்தை எடுத்துக்கொள்வதற்கு அப்படின்னு. இன்னைக்கு மீடியாஸ், சோசியல் மீடியாஸ் எல்லாமே வந்து உள்ள வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா, அழகான பொண்ணு, அழகான பையன், அப்படியே உட்கார்ந்து பிரீத்திங். 21 days course. You are totally relieved. Chakra relief. 2 days you will be chakra will be energetic. என்னென்னமோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பீப்புள் அட்ராக்ட் பண்றாங்க சோசியல் மீடியா மூலம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம மாற்றி அமைப்பது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, மகரிஷி கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல பல வருஷங்களுக்கு முன்னால, எனக்கு தெரிஞ்ச அளவுல 2000க்கு முன்னாலேன்னு வச்சுக்கலாமே, மகரிஷி கிட்ட ஒரு அன்பர் கேள்வி கேட்டார். மகரிஷி, உங்களுடைய அமைப்பு உங்களுக்கு காலத்துக்கு பின்னால எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ மகரிஷி சொன்னாங்க, இது வந்து ஒரு இதா போகும். ஆனா பின்னால ஒரு இளைஞர் வருவார். அவர் வந்து இதை எடுத்து நிறுத்துவார் அப்படின்னு. யார் அந்த இளைஞர்? தெரியாது. இன்னைக்கு சட்டசபையில பேசிட்டார். பேசிட்டு யாரும் வரப்போறது கிடையாது. அது வேற. சப்போஸ் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உணர்வுல கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்படி உணர்வு கிடைச்சிடுச்சுன்னு சொன்னா, அதாவது நான் நான் பல வருஷங்களுக்கு முன்னால கூட சொன்னேன் நான். பேராசிரியர் இதுல வந்து நான் சொல்லுவேன், பேராசிரியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. தவறிட்டாங்க. பேராசிரியர்களை பாதுகாத்துக் கொள்ள தவறியாச்சு. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வேதாத்திரியத்தை ஸ்ப்ரெட் பண்ண முடியாம கிடக்குது. அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க நீங்க. இப்ப நம்ம வேதாத்திரி கிராமம் எனக்கு நேரம் பின்னால தெரியுது பில்டிங். 23ஆம் தேதி கீ ஹேண்ட் ஓவர் பண்றோம். எப்படியும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ண போறோம். இப்ப என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அங்க தங்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள் அங்க வருவாங்க. பயிற்சி எடுக்கிறாங்களோ இல்லையோ அங்க வருவாங்க. அங்கு வந்து அங்கு பெறக்கூடிய ஆற்றல் அல்லது அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்த்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பெற முடியும். ஏன்னா அதற்கான சூழ்நிலையைத்தான் நம்ம உருவாக்குகிறோம். அதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிறோம். அதான் வேதாத்திரி கிராமம். இது இங்க வந்துதான் நீங்க செய்யணும்னு கிடையாது. உங்க வீட்டிலேயே காலையில எந்திரிச்சு நீங்க தவம் செய்றீங்களா? உடற்பயிற்சி செய்றீங்களா? காய் எழுப்பு செய்றீங்களா? என்கிட்ட வந்து நான் சென்ற வகுப்புல கூட சொன்னேன் நான். சின்மயா ப்ரோகிராம்ல அந்த அம்மா வந்து கேட்டாங்க. அந்த அம்மா தான் இன்சார்ஜ். அவங்க அவங்க இதா இப்போ அவங்களாம் சன்னியாசிகள். சார் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் நீங்க பயிற்சி கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், யங்ஸ்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பயிற்சி செய்யறாங்களா இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியும். நீங்க பெற்றோர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி சிக்கன், சண்டே மட்டன் எல்லாம் கொடுத்துட்டு, என் பிள்ளைக்கு மட்டும் யோகா கத்துக் கொடுங்க. என்னி சாப்பிடறது தப்பா சொல்லல. அந்த குழந்தைகளுக்கு எதை போதிக்கணுமோ அதை போதிக்கணும். இவர்கள் நடந்து காட்டணும் முதல்ல. பெற்றோர்கள் நடந்து காட்டினா தான் குழந்தைகள் வருவாங்க. நான் எப்படினாலும் இருப்பேன். என் குழந்தைக்கு இப்படித்தான் நிறைய இருக்கிறாங்க. நான் அதைத்தான் அவங்ககிட்ட சொன்னேன் நான். குழந்தைகள் கொடுப்பது வேஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பது டோட்டலி வேஸ்ட். ஏன் நீங்க அப்படி கஷ்டப்பட்டு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ், 20,000, 1,00,000 எத்தனை பேர் தேர்னாங்க? ஒரு ஆளுக்கு கிடைக்கும். நீங்க அவ்வளவு எனர்ஜி,
பொருளாதாரம் அவ்வளவு செலவு பண்ணி கிடைக்கிறது. அப்ப யாருக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்கள தான் முதல்ல பிடிக்கணும். அந்த அணுகுமுறை வரணும். வேதாத்திரி கிராமத்துல அதத்தான் ஒரு பெரிய முயற்சி, எஃபர்ட் எடுக்க போறாங்க. ஹவ் டு லீட் அ லைஃப். எப்படி உங்களுடைய குழந்தைகளை நீங்க கொடுக்கணும்? எப்படி ஒரு மனத்தினுடைய வேறுபாடுகள் வரும்? கணவன் மனைவி வேறுபாடுகள். அது எப்படி களைவது? இதையெல்லாம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருக்கிறோம். அத முடிச்சுட்டோம். எங்களுக்கு சீக்கிரம் அத முடிச்சிடணும்னு இருக்கிறோம். ரொம்ப இப்போ ஒரு ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா, அங்கேயே பில்டிங்குள்ளயே தான் இருக்கிறோம். இன்னைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். இல்லன்னா வில்லேஜ்ல தான் இருப்போம். அடுத்து ஒரு 6 மாசத்துல அந்த பில்டிங்க முடிச்சிருவோம். செங்கல் போட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்து நம்மளுடைய வேலைய ஆரம்பிச்சிடலாம். வேதாத்திரியத்தினுடைய பரப்புரையில நம்ம இருக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்போ அன்பர்களே, இப்போ நீங்க என்னுடைய கருத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஞானியை போற்றுவதனாலயோ, அவர் பிறந்த நாளை கொண்டாடுவதனாலயோ, அது மகரிஷிக்கு பிடிக்கவும் செய்யாது. குருவ வாழ்த்து என்ன கிடைக்க போகுது? அவருக்கு என்ன தேவை? நிச்சயமாக இல்ல. அவர் வழிகாட்டுதல்ல நடக்கிறோமா அப்படிங்கிறது தான் தேவை. யார் அந்த வழியில போறாங்களோ, அவர்களுக்கு தான் அந்த இணைப்பு என்பது குருவினுடைய இணைப்பு என்பது கிடைக்கும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ம் வேதாதிரியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பேராசிரியர்களே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. ஒரு விஷயமா பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த அம்மாவ யங் ஏஜ். அவங்கள தினசரி ஒரு விஷயத்துக்காக சொன்னேன். வேற ஒரு விஷயமா பேசும்போது சொன்னேன். ஆ பஞ்சபூத நவகிரகமும் கண்ணாடி பயிற்சி செய்யட்டும்னு சொன்னேன். வேற ஒரு விஷயத்துக்காக. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டேன். அவங்க பயிற்சி எடுத்திருக்காங்களான்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, பேராசிரியர் பயிற்சிங்க. அவர் நல்ல வகுப்பு எடுப்பாப்புல, எல்லாம் செய்வார். தவம் செய்றாப்புல அது இல்லைங்க அப்படின்னு. இதுதான் இந்திய நிலை. அதனால தான் நான் இந்த விஷன் வந்த பொழுது, எனக்கும் எஸ்கேஎம்ஏவுக்கும் பெரிய ஒரு ஆர்குமென்ட்ல அவர் என்னை கொஞ்சம் மிரட்டினார். அப்போ நம்மளுடைய டைரக்டர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட எல்லார்ட்டயுமே சொன்னேன் நான். என்ன சொன்னேன்னா, ஆன்மீகம் என்பது குரு, சிஷ்ய உறவுல இருக்கணும். அங்க தான் உணர்வு இருக்கும். அந்த குரு, சிஷ்ய உணர்வில் தான் பாஸ் ஆனிங். அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய பாஸ் பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுடைய பிரின்சிபல்ஸ அவங்களுடைய தத்துவங்கள உள்ள திணிக்க முடியும். கொடுக்க முடியும். ஏன்னா, அவருடைய தத்துவங்களை இப்ப நான் கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, மகரிஷியினுடைய மனவளக்கலை முதல் பாகத்த எடுத்து படிக்கிறேன். என்னுடைய முதல் பாகம் புக்க முதல் முதல்ல அந்த 90ஸ்ல வாங்குன புக் படிச்சு படிச்சு கிழிஞ்சே போச்சு. அவ்வளவு முறை படிச்சிருக்கிறேன். இப்ப திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மகரிஷியுடைய கருத்துக்கள் அவ்வளவு இதா இருக்குது. அப்போ நம்மளுடைய தவத்துல எந்த அளவுக்கு உயர்கிறோமோ, அப்பொழுதுதான் அந்த மகரிஷியினுடைய கருத்துக்களை உள்வாங்க முடியும். அவருடைய சிந்தனையை உள்வாங்க முடியும். இப்ப அந்த லட்சுமி அம்மா பாட்ட ராதாகிருஷ்ணயா அடிக்கடி போடுங்கங்கிறார். "இன்று நான் கண்டு கொண்டேன் இறைவா." அந்த பாடல் அடிக்கடி போடுங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப இதா சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நானே கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த பாட்ட கவனிச்சு அத ஈடுபாடு வச்சு இப்ப பாமா ரெகுலரா பாடுறாங்க. "இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா." அந்த பாடல். அப்ப ஏன் கொஞ்ச நாள் கேட்கலன்னு சொன்னா, அந்த மென்டாலிட்டி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகல. இப்ப அவரு ராதாகிருஷ்ணய்யா போயிட்டாரு. போனதுனால அந்த பாட்டினுடைய ஆழத்த புரிஞ்சதுனால, கேளுங்க, கேளுங்க, கேளுங்கங்கிறாரு. யாரு கேட்பா? தவமே பண்ண முடியலையே! அதான் நிலைமை அது. அதனால அன்பர்களே, போற்றுவதும், வணங்குவதும் என்பது தேவையில்லாத ஒன்று. ஆனா தேவையானது ஒன்று. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த நினைவில் அந்த நாளில் நினைவுபடுத்தி நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பழசு ஏதாவது நம்ம விடக்கூடாது இருந்துச்சுன்னு சொன்னா, விடுவதற்கு தயாராக இருக்கணும். தவம் சரியாக ஏற்றணும். ரொம்ப
நம்ம பாத்தீங்கன்னா வேதம் குழுமத்திலேயே பாத்தீங்கன்னா 3000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தவத்துக்கு வர்றாங்க? காலையில பாத்தீங்கன்னா 100 கனெக்ஷன்ஸ் வருது. 150 பேர் மேக்ஸிமம் போச்சுன்னா 200 பேர் கூட வர்றது இல்லை. 150 அந்த அளவுக்கு தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எத்தனை பேர் வந்தாங்க? இப்போ நான் தவம் எடுக்கும்போது 70 பேர் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 64 பேர், 6 பேர் மகரிஷியினுடைய ஸ்பீச் வேலை ஏதாவது இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப மாலையிலயாவது இருக்கணும், இல்ல காலையில இருக்கணும். 2க்குமே இல்ல அப்படிங்கிற பொழுது என்ன பண்ண முடியும்? காலையில 7:30க்கு ஒரு தவம் எடுத்தாங்க. அதை எடுத்துருங்கன்ட்டோம் நம்ம. ஏன் 10 பேரு, 8 பேரு, 5 பேரு, 3 பேரு முடியலங்கிறது வேற இது. ஏதாவது ஒரு நேரமாவது கலந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளாவது கலந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு சிரிப்பான ஒரு சிந்தனை வந்துச்சு. என்னன்னா, இப்ப அதான் சட்டசபையில ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது நெறைய பேரு ஜீசஸ பின்பற்றுறாங்க. நம்ம மனவளக்கலையில. எப்படி? சண்டே ஓய்வு நாள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தவத்துக்கு நெறைய பேர் வரமாட்டாங்க. ஜீசஸ் ஒரு இதுக்காக சொல்றேன் நான். அன்னைக்கு தான் ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தவம். இன்னைக்கு மகரிஷி பர்த்டேன்ட்டு காலையில கொஞ்சம் வந்துட்டாங்க. இல்லன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த சாந்தி யோகம் கிடைச்சதுனால தான், மகரிஷி அவர்கள் குடும்ப யோகமாக நமக்கு குடுத்தாங்க. இல்லன்னா நம்ம வனப்பிரஸ்தம் காட்டுக்குள்ள போய் சன்னியாசியா தான் இருந்து நம்ம வாங்க முடியும். பெண்களுக்கு கிடைச்சிருக்காது. அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த சாந்தி யோகத்தை வெள்ளிக்கிழமை பெறுவதற்கு நெறைய பேருக்கு விருப்பம் இல்ல. வர்றதில்ல. சாந்தி யோகம் தானே. இதுதான் குருவினுடைய பெருமை அறிந்து கொள்ளாத தன்மை. சாந்தி யோகம் ஏன் செய்ய சொல்லி இருக்கிறார்? எத்தனை பேருக்குங்க. நான்லாம் அன்னைக்கு இங்க ஒரு மீட்டிங். அதுல ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டிருந்தாங்க. அவருடைய பேராசிரியர் மணிகண்டன். அவரு இப்ப உலக சமயத்துல தனியா போய் இயங்கிட்டு இருக்கிறாரு. ஆம்பூர் பக்கத்துல. அவருக்கு அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மீட்டிங். அதனால அவருக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு போயிருந்தாங்க. அப்போட ஒரு அம்மா சொல்லுச்சு, எத்தனையோ வருஷங்களாக தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்கி என்னுடைய உடலை கெடுத்து கடைசியில் இந்த சாந்தி தாமம் ஏற்றி நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் டெய்லி காலையில இன்னைக்கெல்லாம் 3:30க்கு எந்திரிச்சிட்டேன். நம்ம 4 மணிக்கு எந்திரிப்பேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாலே அலாரம் வந்து 4:15க்கு வச்சிருக்கேன். பட் அதுக்கு முன்னால எப்பவுமே எந்திரிச்சிடும். சில நேரங்கள்ல தான் அலாரம் அடிச்சு எந்திரிப்பேன். அப்படி எந்திரிச்சிட்டோம்னு சொன்னா உடற்பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தவம் எடுத்து முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன் அக்குபஞ்சர் அண்ட் அக்குப்ரெஷர் அண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணும். தூக்கம் கம்மியா இருந்துச்சுன்னா அதில் நல்லா தூங்கிடும். நல்லா இருக்கும். அருமையா இருக்கும். பட் இன்னைக்கு இன்னைக்கு 3:15க்கு முடிச்சிட்டேன். அப்போ நான் நினைச்சேன் சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் இது தவம் எல்லாம் முடிச்சுட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு காலையில சாந்தி தவம் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அதுவே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. சாந்தி தவம் பண்ண ரிலாக்ஸ் ஆகணும். ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே இறங்கிடணும் கீழே. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு கொஞ்சம் பேருக்கு கிடைக்குது சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க. அன்பர்களே, அதனால நான் மீண்டும் வலியுறுத்துறேன் நானு. ஒரு ஞானியை போற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் வழியில் நாம் நடக்கிறோமா அப்படிங்கறத நீங்க கவனிங்க. அப்படி நடந்து குடும்பத்துல நம்மளை பார்த்து மற்றவர்கள் அந்த பயிற்சிக்கு வர வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து அந்த பயிற்சிக்கு வர. சார் வரலையா அது பரவாயில்ல. நான் சரியாக செய்கிறேன் நான் செய்யுங்க நீங்க. கண்டிப்பாக அதனுடைய பலன் என்பது கண்டிப்பாக உண்டுங்க. இல்லாம இருக்கவே இருக்காது. நான் மகரிஷி சொன்னதை நான் கவனிக்கிறேன். என்னுடைய அம்மா வந்து பக்தி மார்க்கம். என்னுடைய பாட்டி வந்து ஞான மார்க்கம். அவங்க ஞானி அப்படிங்கிறது மகரிஷிகிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அம்மாவுடைய அம்மா. இப்போ அவங்க பிள்ளைகள்ல அவங்க பேரன்மார்ல 3 பேரு ஒரே நேரத்துல வேதாத்திரி மகரிஷி. அவங்க ஒரு இடத்துல. ஆனா 3 பேர் ஒரே நேரத்துல வந்து மகரிஷி கிட்ட ஜாயின் பண்ணாங்க. அதுல 2 பேர் நல்லா பிடிச்சுக்கிட்டோம். ஒருத்தர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறார். இப்போ நாங்க பயிற்சி எடுத்ததுனால, இப்ப நானும் என்னுடைய துணைவியார் பாமாவும் பயிற்சி எடுத்ததுனால, என்னுடைய பொண்ணு வந்து முறையா பயிற்சி செய்றா. என் பசங்களுக்கு வந்து இவன் பசங்க சின்ன பசங்க அவன் மகரிஷி போட்டோ பார்த்து கரெக்ட்டா தாத்தா அப்படிம்பான். சின்ன பையன். அவனுக்கு இஸ் ஐடென்டிஃபைங் வேதாத்திரி மகரிஷி ஐடென்டிஃபை பண்றான்.
மூத்தவன் அருட்காப்பு சொல்றான், எல்லாமே சொல்றாங்க, எல்லாமே செய்யறான். அப்ப என்னன்னா தொடர் வருகிறது. எப்போ நாம செய்து நாம பழக்கி கொடுக்கும் பொழுதுதான் அது குழந்தைகளுக்கு செல்லும். நாம இங்க கேப் விட்டுட்டு எனக்கு தூக்கம் வருது, சாப்பாடு அது இதுன்னு இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக அது கிடையாது. டிட்டாச் யுவர் செல்ஃப், அக்செப்டன்ஸ். அதை சொல்லிக்கொண்டு நண்பர்களே, மகரிஷி அவங்க இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், அவங்க கடைசி காலகட்டங்கள்ல ரொம்ப வலியுறுத்தியது இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஒரு இடத்துலையும் நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் நேற்று சிட்டிக்குள்ள போயிருந்தேன். வண்டி நிறுத்திட்டேன். என்னுடைய வண்டிக்கு மேல உரசிக்கிட்டு கொண்டு வந்து யாரோ வண்டி நிறுத்திட்டான். எனக்கு மனசுக்குள்ள கோபமும் வந்துச்சு, சங்கடமும் வந்துச்சு. அப்போ அந்த வண்டி எடுத்து கொஞ்சம் ரோட்டு ஓரத்தில் நிறுத்திட்டு என் வண்டி எடுத்துட்டேன். சரி, அவன் வந்து எடுத்துக்கிட்டுன்னு நினைச்சேன். அப்புறம் யோசிச்சேன், நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் வண்டி எடுத்து ஒழுங்குபடுத்தி விட்டு நேரம் சரியா வைத்து விட்டு திருப்பி நான் வண்டி எடுத்துட்டோம். சங்கடமா தான் இருந்துச்சு. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க சமுதாயத்துல, நிறைய அப்படித்தான் இருப்பாங்க. பட் நாம அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு ஸ்பீச் போடுறேன் கேளுங்க. இன்னைக்கு வாங்கிட்டேன், லட்சுமிகிட்ட வாங்கி அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நாளைக்கு ஒரு ஸ்பீச் போடுறேன் கேளுங்க. அவர் ஒரு ஆன்மீக தலைவர் இல்லை, அரசியல் தலைவர் தான். ஆனா அவர் பேசக்கூடியதை கேளுங்க. அந்த வகையில நாம அப்ப அந்த இரண்டொழுக்க பண்பாடு என்பது முதல்ல குடும்பத்துக்குள்ள அப்ளை பண்ணுங்க. குடும்பத்துக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, செயலால இல்ல. செயலால சில குடும்பங்கள்ல அடிதடி எல்லாம் இருக்குது. அது கூடவே கூடாது. அடிதடிக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க சரியான முறையில கையாளணும். மேன் ஹேண்ட்லிங் என்பது இருக்கவே கூடாது. ஒரு பெண்ணை துன்புறுத்துவது, ஒரு ஆணை துன்புறுத்துவது என்பது இருக்கவே கூடாது. மனசால தான் நம்ம நிறைய நோகடிப்போங்க. அந்த மனசால் நோகடிக்காம இருக்கும். காலையில் கூட சொன்னேன், முக்கியமாக தவறு செய்யாத பெண்களும் கிடையாது, தவறு செய்யாத ஆண்களும் கிடையாது. ஆனா உங்களாலதான் இப்படி ஆச்சு, உன்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தக்கூடாது குடும்பங்களில். அது ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய தகப்பனாரனுடைய நான் இப்பதான் யோசிக்கிறேன். அவரு கூட எனக்கு ஆர்குமெண்ட் வந்தது கிடையாது. அவர் என் மேல அதிகமா கோவப்பட்டது கிடையாது. எப்பமாவது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரே ஒழிய கோவப்பட்டதே கிடையாது. ஆர்குமெண்டே கிடையாது. ஆனா நான் கவனிச்சிருக்கிறேன், ஒரு சில நேரங்களில் நான் தவறு செய்த பொழுது அந்த தவறு அவர் சுட்டி காட்டினது கூட கிடையாது. இனி நான் பார்க்கிறேன். சின்ன வயசுல நான் செய்த தவறுகளுக்கு கூட சுட்டி காட்டாம என்னைய மறைமுகமா அப்ரிஷியேட் பண்ணி என்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு கூட நினைச்சு பார்த்துங்க, என்னுடைய தகப்பனா. நம்ம குடும்பத்துக்குள்ள அப்படித்தான் இருக்கணும். தவறு செய்பவர்கள் இருப்பாங்க. தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை மன வருத்தம் செய்யக்கூடாது. அந்த நேரம் கூட ஏதாவது சொல்லி விட்டுறலாம். மீண்டும் அதை நிறுத்தி உங்களால் நீங்க இப்படி, நீ இப்படி, அப்படி இப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள இருக்கவே கூடாது. குடும்பத்துக்குள்ளதான் முதல்ல கொண்டு வரணுங்க. தனி மனித அமைதி, அடுத்த குடும்பத்துக்குள்ள அமைதி இருந்தா தான் அந்த குடும்பத்தில் பெறக்கூடிய அமைதி வந்து ஒரு வாழ்வை வழிநடத்தும். நிறைய பேருக்கு அது புரிவதில்லை. ஒரு இயற்கை என்பது எப்படி வந்து நம்மளை கொண்டு செல்லும், we have to enjoy that. எப்படி கொண்டு செல்லும் அப்படிங்கறத நீங்க உணரணும். அதான் சொன்ன மகரிஷி, குடுவாஞ்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், ஆழியார் எப்படி போனாரு, யார் தூக்கிட்டு போனா, இயற்கை வழி நடத்துகிறது. அந்த இயற்கை வழி நடத்துவதற்குள்ள நம்முடைய வாழ்க்கை என்பதும் அமையணும். அப்படி நம்ம ஒருவரும் அமைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது சமுதாயத்திற்கும் போகும். சமுதாயத்திற்கு போகும். சென்ற வாரம் கூட ஒரு அன்பர் அந்த மீட்டிங்ல பேசும்போது சொன்னார், நாங்க வந்த காலகட்டங்கள்ல பாமா செல்வின் அவர்கள் தான் இங்க அகத்தாய் வகுப்பு எடுப்பதெல்லாம். பழைய அன்பர், கொஞ்சம் வயசானவர், அவர் சொல்றார். அப்ப எவ்வளவு நிறைவா இருக்குன்னு பாருங்க. அவங்க எல்லாம் வந்து பயிற்சி தொடர்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு பதித்து வைத்து இருக்கிறோம். அது நிச்சயமாக பயனளிக்கும். அப்ப நாம பயிற்சி செய்து அதை கொடுக்கும் பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது அவர்களுக்குள்ள வருங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக குருபிரானுடைய வாழ்க்கை என்பது மெசேஜ். மெசேஜ் இட்ஸ் நாட் ஃபார் பிரைசிங். we have to live and to lead the path, follow the path of him. அதோடைய வழியில் நடப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நாள்ல நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ இறையருளும் அந்த குருவினுடைய அருளும் ஆற்றம் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்குமாக வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.